வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் என்னென்னா, வெண்டைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி, 2 பச்சை மிளகா, ஒரு 5 பூண்டு. இது வந்து எண்ணெய் ஊற்றி 5 பூண்டு போட்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழமும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, அப்பப்போ லேசாக உப்பு சேர்த்துருக்கேன், அது எடுக்கலை வீடியோவில். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே காரக்குழம்பு வச்சது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மீன் குழம்பு மசாலாத்தூள், மீன் குழம்பு வச்ச மசாலாத்தூள், அதையே இதுக்கும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, காரக்குழம்பு, இந்த குழம்புக்கு எல்லாமே இது போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது போட்டு இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயோடு இது கொஞ்சம் அப்படி பரட்டி எடுக்கணும். எடுத்தால் அதில் ஒரு மணம் வரும், அதுக்காக அப்படி பரட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்புறம் தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைக்கணும். அரைச்சிட்டு எப்போதுமே குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி போட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா வைக்கும்போது மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். உப்பு போட்டேனுங்களா, மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் ஒருக்கா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தாளிச்சிட வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் இதுக்கு போடணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், இந்த மாதிரி மசாலா போட்டு குழம்பு வச்சாலே நம்ம வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அது மனம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. வெந்தயம், கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டான வெண்டைக்காய் குழம்பு தயார், சாப்பிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு காய் கட் பண்ணி பீட்ரூட் பொரியல் பண்ணேன். கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு பீட்ரூட்டை குட்டி குட்டியாக என்னால் துருவி தான் செய்வோம், இன்றைக்கி கட் பண்ணி செய்யலான்னு ஒரு இது, அதனால் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டேயே நம்ம பக்கத்தில் இடத்துல வாழை மரம் வச்சுருக்கோங்களா, அதுலேருந்து இலைய எடுத்து இன்றைக்கி இலையில சாப்பிட்லாம் அப்படின்னு